105 ரூம் சாவி கொடுங்க. மன்னிக்கணும் சார், முதலாளி பில் க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் சார். என்னோட நிலைமையில மேனேஜருக்கு தெரியுமா? கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்து பில்லு கொடுத்தா போதுன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. முதலாளி அதுக்கு ஒத்துக்கல சார். மேனேஜர் சொல்லியிருக்காரு சாரை கொஞ்சம் முதலாளியை பார்க்க சொன்னார். ஓ, இப்போ அவர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. குட் மார்னிங் சார். விஜய் உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உன்னோட விஷயத்துல எனக்கு அனுதாபம் இருக்கு. ஆனா இந்த ஹோட்டல் வாங்க நான் வாங்கின கடன் இதுவரை திருப்பி கொடுக்கல. அதனால தான் நான் ஸ்ட்ரிக்டா பிசினஸ் மைண்டோட உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைம்ல நான் கொடுக்க போறது உன்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? நீ வேலை செய்யற இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? என் கம்பெனியோட ஸ்கீம்ஸ் ரெகுலேஷன்ஸ் நான் மேனேஜர்ட்ட கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்தேன். எல்ஐசி மாதிரி இல்ல. அதை விட பெனிஃபிட் தான். சொத்துக்களை இன்சூர் செய்யலாம். செக்யூரிட்டி இருந்ததுன்னா எதுக்கு தேவைப்பட்டாலும் எத்தனை லட்சம் வேணாலும் லோன் வாங்கலாம். வெரி குட். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபேமிலி ஹை ரேஞ்சில் இருக்கு. தேவமாதா டெய்ரி ஃபார்ம் எஸ்டேட் அதோட பங்களாவும் இருக்கு. அந்த டெய்ரி ஃபார்மை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட உரிமையாளர் தான் பெர்னாண்டஸ். அவர் மனைவி ரோசி. ஆனா விஜய், புருஷன் பொண்டாட்டிய பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி வயசு வித்தியாசம். ஆனா வயசானாலும் பெர்னாண்டஸுக்கு பிசினஸ் பண்றதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்குமான திறமை இது வரைக்கும் குறையல. அவங்க உங்க சொந்தக்காரங்களா சார்? ரோசியின் சொந்தக்காரி தான். பெர்னாண்டஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரோசி ஒண்ணுமில்லாத அனாதாகாம இருக்க நீ கொஞ்சம் உதவி செய்யணும். நான் என்ன செய்யணும் சார்? பெர்னாண்டஸோட சொத்துங்க எல்லாத்துக்கும் ரோசியை அவருக்கு அடுத்த வாரிசா இன்சூர் செய்யணும். பெர்னாண்டஸ் அதுக்கு சம்மதிச்சா கண்டிப்பா செய்யலாம். சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் நான் உங்களை அங்க அனுப்புறேன். ரோசியும் நானும் சொந்தக்காரங்கன்றதுனால நான் இதுல தலையிட்ட விஷயம் இப்போதைக்கு பெர்னாண்டஸுக்கு தெரிய வேண்டாம். எல்லாம் சக்சஸ் ஆனா உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு பணம் நான் தரேன். தேங்க்யூ சார். வெரி குட். அப்படின்னா நான் அட்ரஸ் தரேன். நாளைக்கே போய் பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உட்காருங்க. நான் பாத்ரூம்ல இருந்தேன். இப்போ வந்துடுறேன். ஐம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க.
போர் அடிச்சு போச்சா உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. உங்க பேரு? விஜய். என் பேரு ரோசி. தெரியும். ஓ, ஜேம்ஸ் சொல்லியிருப்பாரு. ஆமா. ஜேம்ஸ் எனக்கு போன் பண்ணப்ப உங்களை பத்தி எல்லா விவரங்களும் சொன்னாரு. டீ குடிங்க. இப்ப டீ வேணுங்க. குடிங்க. ஆ. எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா குடிக்கிறது மேனஸ் இல்லல்ல. ப்ளீஸ் கம்பெனிக்கா குடிங்க. அவர் எப்போ வருவாரு? ராத்திரி ஆகும். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். ஜேம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஜேம்ஸை விட ஒரு மனைவிங்கிற நிலையில எனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிற விஷயம் நடக்கணும்னா நான் என் புருஷன் கிட்ட உங்களை பத்தி நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இல்ல, பொய் சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நோ, பொய் சொல்ல வேண்டி வந்தாலும் இப்ப காரியம் நடக்கணுங்கிறது தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. சொத்துக்களை இன்சூர் செய்யலன்னா உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு ஜேம்ஸ் உங்களுக்கு பணம் தருவாரா? ஆமா. சந்தேகப்படாதீங்க, நான் சொல்றத நீங்க அனுசரிக்கணும். இந்த உலகத்துல யாருக்கும் கெடுதல் இல்லாத பொய்யை தான் நான் என் புருஷன்கிட்ட சொல்லுவேன். அவருக்கு எஸ்டேட்ஸ் இருக்கு, இது மாதிரி பல பங்களாக்கள் இருக்கு. ஆனா அவருக்கு ரொம்ப விருப்பமுள்ள பிசினஸ் டைரி ஃபார்ம் தான். இந்தியன் இருக்கு, ஃபாரின் இருக்கு. எப்படி இருக்கு எங்க கெஸ்ட் ஹவுஸ்? பியூட்டிஃபுல். இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, சொர்க்கம். பாரடைஸ் ஆன் எர்த். சொர்க்கம்னா பெட்ரூம்ல ஒரு